அந்த நம்பிக்கையாளர்களில் அலி ரலியல்லாஹு அன்ஹு முதல் இடம். அங்கிருந்து தான் ஞானங்கள் ஊற்றெடுத்தது. அவங்க சொன்னாங்க, யார் தன் பணத்தை நம்பி வாழ்கிறார்களோ, நல்ல கவனிச்சுக்கிறோம், ஞான வார்த்தைகள் அவர்களின் நாவில் அல்லாஹ் உதிர்த்தான். தன் பணத்தை நம்பி வாழ்கிறார்களோ, நமக்கு என்னப்பா கவலை, நம்ம கையில் பணம் இருக்குது. மனைவி சொல்கிறாங்க, எங்கள் கணவருக்கு ஒரு பிரச்சனை இல்லை, அவர் பணம் நிரப்பமாக வச்சிருக்கிறார், அவருக்கு இந்த சொத்து இருக்குது, இந்த வீடு இருக்குது, இந்த வாசலுக்கு இத்தனை பங்களா இருக்குது. அப்போ அந்த பணத்தின் மீது ஒருவரை சுற்றி பல பேர்களுக்கு நம்பிக்கை. தன் பணத்தை யார் நம்பிக்கொண்டார்களோ கல்லா, அவர் நன்கு புரிந்து கொள்ளட்டும், ஒரு நாள் அந்த பணம் குறைந்து போகும், காணாமல் போகும். கோடி கோடியாக இருந்த இடம் நெருப்புக்கு இரையானது. நாம் காதில் கேட்ட செய்தி மாத்திரமல்ல, இன்றைக்கு கண்ணில் பார்க்கும் செய்தி. கோடி கோடியாக இருந்த இடம் அடுத்த நிமிடம் நெருப்பு அத்தனையையும் காணாக்கி விட்டது. நேற்றைய பணக்காரர் இன்றைக்கு நடு ரோட்டில் நிற்கும் நிலை. பணத்தை நம்பினார்களா? கல்லா, அது குறைந்து போகும் என்றார்கள் ஹஸரத் அலி அவங்க. நம்ம நினைக்கிறோம் பணம் அவ்வளோ இருக்குது, இவ்வளோ இருக்குது, நம்ம பணம்லாம் அவ்வளோ சீக்கிரமாக குறையுமா? அவர் 1000 கோடிக்கு அதிபதி, அவர் பணம் எங்கே குறைய போகுது? ஒரு நாள் ஒரு நெருப்பு வந்துச்சு, ஒரு பூகம்பம் வந்துச்சு, வீடு முகவரி பணம் சொத்து கத்து எல்லாமே அழிஞ்சு போச்சு, ஒன்றும் பண்ண முடியாது. அதெல்லாம் முடியுமா? உலகத்தில் எல்லாமே கண் முன்னால் நடந்து கொண்டு இருக்கிறார். சய்யிதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு யார் அல்லாஹ்வை நம்பினார்களோ, வலா கல்லா, அவங்க சொன்ன வார்த்தை அப்படியே சொல்றேன், அல்லாஹ்வை நம்பினாயா என்றைக்கும் உன் வாழ்க்கையில் குறைவு வராது. சொத்து சொத்தாக இருக்கும், நீ குறைய மாட்டாய். அல்லாஹ் குறைந்தவன் அல்ல, குறைப்பவனும் அல்ல.